ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே விலாக்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து நிறையா வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க. ஸோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்புறம் நிறையா வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதை தொடர்ந்து இந்த வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து எந்த கண்ட்ரி பற்றி அப்படின்றது உங்களுக்கு தமிழ் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜெர்மனி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜெர்மனியில் இந்த 2024 ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு வீசா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒர்க் வீசா. அந்த வீசாவை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜெர்மனி பற்றி ஒரு ஜஸ்ட் ஸ்மால் அவுட்லைன் கொடுத்துட்றேன். ஜெர்மனி பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் யூரோப்பில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அதோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா பெர்லின். பாப்புலேஷனாக வந்து பார்த்திங்கன்னா 83.8 மில்லியன். இது 2023 சர்வே படி. அடுத்தது அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன். அடுத்தது இங்கே வந்து யூரோஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க கரன்சி. ஒரு யூரோ வந்து நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு ஐஎன்ஆருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 90 ரூபா வருது, அதாவது 90 ருபீஸ். ஸோ வந்து ஜெர்மனில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு செங்கன் வீசா தான் கொடுப்பாங்க. ஸோ செங்கன் வீசா உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 29 கண்ட்ரிஸ் வந்து ஜாலியாக டூர் போகலாம். நீங்கள் வந்து ஜெர்மனியில் வேலை கிடைச்சதுனாலோ இல்லை மற்ற இந்த 29 கண்ட்ரீஸில் வந்து எதாவது ஒன்றில் உங்களுக்கு வேலை கிடைச்சதுன்னா நீங்கள் ஜெர்மனும் சுற்றி பார்க்கலாம். ஸோ அந்த 29 கண்ட்ரிஸ் தான் கீழே கொடுத்துருக்கேன், இந்த செங்கன் வீசாக்குள்ளே வர கண்ட்ரினால. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோவில் என்னென்னலாம் வந்து கவர் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெர்மன் ஒர்க் வீசா சொன்னீங்களா புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா சான்ஸ் கார்டு, அப்படி இல்லைன்னா அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு தான் அதை சொல்ல போகிறேன். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றத தான் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது ஜாப் சீக்கர் வீசா, அதுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு, இந்த ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஜாப் சீக்கர் வீசா அதோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வீசா என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் பெனிஃபிட், அதோட என்ன பெனிஃபிட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்க போகிறோம். ஸ்கில்ஸ் ஷார்ட்டேஜஸ் வந்து அதாவது என்னென்ன வேலைகள் வந்து டிமாண்டில் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து மீட் பண்ணணும் இந்த வீசா வந்து வாங்கணும்னா அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் இது வந்து இந்த வீசா வந்து ஒரு பாயிண்ட் பேஸ்ட் வீசா. ஸோ அதனால் எவ்வளோ பாயிண்ட்ஸ் அந்த கிரிட் அதை பற்றி எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்தது எப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்ஸ் வந்து எப்படி அப்படின்றத அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு பற்றி ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன், அதை பார்க்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஈஸி பாத்வே நீங்கள் வந்து ஜெர்மனி கூட என்டர் ஆகிறதுக்கு. அடுத்தது நீங்கள் வந்து ஜாப் ஆஃபரே இல்லாமல் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு மூலிமா நீங்கள் வந்து ஜெர்மனி போகலாம். அடுத்தது நீங்கள் வந்து போகும்போதே உங்கள் ஃபேமிலியும் கூட்டிகிட்டு போகலாம். அதாவது உங்கள் ஸ்பவ்வோ இல்லை வந்து உங்கள் சில்ட்ரனையோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூட கூட்டிகிட்டு போகலாம். அடுத்தது நீங்கள் வந்து ஜெர்மனி போய் லேண்ட் ஆனோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 ஹவர்ஸ்க்கு வந்து நீங்கள் பார்ட் டைமாக ஜாபில் வந்து வேலை பார்த்துக்கலாம். ஷாப்லையோ இல்லை வந்து என்ன அங்கே வந்து பக்கத்தில் லொக்காலிட்டியில் நீங்கள் வந்து இருக்கீங்களோ அந்த லொக்காலிட்டியில் நீங்கள் வந்து ஒரு 20 ஹவர்ஸ்க்கு வந்து பார்ட் டைமாக நீங்கள் வந்து வேலை பார்த்துக்கக்கூடிய ஒரு ஃப்ரீடம் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு வந்து உங்களுக்கு கொடுக்குது. அடுத்தது வந்து நோ ஃபண்ட் ப்ரூஃப்ஸ் ரெக்வயர்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும். ஸோ அடுத்த ஸ்லைடில் இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்லைடில் ஃபண்ட் ப்ரூஃப் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிளாக்ட் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். இப்போ பிளாக்ட் அக்கௌண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த கண்ட்ரிக்கு வந்து ஒர்க் பண்ண போகிறீங்களோ, அதாவது நீங்கள் வந்து ஜாப் இல்லாமல் தான் நீங்கள் வந்து இந்த வீசாவில் போகிறீங்க. ஸோ அதனால் வந்துட்டு உங்கள் சேஃப்டிக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து பிளாக் பண்ணி வைக்கிறீங்க. அதுதான் பேசிக்காக பிளாக்டு அக்கௌண்ட். அது வந்து அந்த கண்ட்ரியோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து எந்த ஜாப் ஆஃபருமே இல்லாமல் நீங்கள் அங்கே போகிறீங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அங்கே ஜாபே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ரிட்டர்ன் பேக் வரணும் இல்லையா, உங்கள் கண்ட்ரிக்கு, சொந்த கண்ட்ரிக்கு வந்து நீங்கள் திரும்பி வரணும். உங்களால் வந்து வேலை கிடைக்கல, உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணியும் அப்படின்னா நீங்கள் உங்கள் சொந்த கண்ட்ரிக்கு திரும்பி வரணும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு தான் இது. நீங்கள் அப்போ வந்து உங்கள் சர்வைவலுக்காக இந்த அமௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் வந்து பிளாக்டு அக்கௌண்ட். ஸோ இதை வச்சு தான் நீங்கள் வந்து திருப்பியும் வந்து உங்கள் கண்ட்ரிக்கு வர முடியும். அப்படின்னா அங்கே சர்வே பண்ணுறதுக்கு கொஞ்சம் இந்த அமௌண்ட்டை தான் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுதான் பேசிக்காக ஒரு பிளாக்டு அக்கௌண்ட் அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுக்கு வந்து தேவை கிடையாது. அது எப்படி தேவையில்லை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கும்போதே நீங்கள் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபை வந்து ஜெர்மனியில் வந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதுக்கு அப்ளை பண்ணி அது உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா ஃபண்ட் ப்ரூஃப்ஸ் வந்து எதுவுமே நீங்கள் காமிக்க தேவையில்லை. ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்து ஜெர்மனியில் வாங்கக்கூடியது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீசா மூலிமா போனால் ஈஸி. ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு வீசா வந்து அவங்களே வந்து உங்களுக்கு 20 ஹவர்ஸ் வந்து வேலை பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ நீங்கள் வந்து எந்த லோக்கல் ஷாப்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து மற்ற
எந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ பார்ட் டைமுக்கு, அவங்க வந்து உங்களுக்கு எந்த விசா ஸ்பான்சர்ஷிப் வேண்டியது கிடையாது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஈஸியாக ஜாப் வந்து கிடைக்கும். ஒரு பார்ட் டைமுக்கு 20 ஹவர்ஸ்க்கு. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த KFC's சிக்கன்ஸ், அப்புறம் இந்த மெக்டொனால்ட்ஸ் இந்த மாதிரி ஷாப்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸியாகவே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணுறீங்க. இந்த மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நான் இந்த டைமில் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா, இந்த லொக்கேஷனுக்கு தான் நான் வரப்போகிறேன். இந்த லொக்கேஷனில் இந்த ஷாப் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அப்போ வந்து இந்த ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவை கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு செக்யூர்ட் பார்ட் டைம் ஜாபோட தான் நீங்கள் போகிறீங்க. ஸோ அப்போ வந்து இந்த ஃபண்ட்ஸ் எதுவும் காமிக்க தேவை கிடையாது. அப்புறம் வந்து நீங்கள் அந்த பார்ட் டைம் ஜாப் போயிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப் ஆஃபர் கிடச்சிருச்சு அப்படின்னா, இந்த பார்ட் டைம் ஜாப் அதாவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டை விட்டு நீங்கள் வெளியில் வந்து செங்கன் விசாக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் ஆயிருவீங்க. ஸோ அப்படி செங்கன் விசாலேயே நீங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸ் பக்கம் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் வாங்கிக்கலாம். அதுதான் வந்து அந்த 3rd பாயிண்ட் நான் கீழே கொடுத்துருக்கிறது. ஸோ இனிமேல் தான் வந்து நம்ம மெயின் விஷயத்துக்கே நம்ம வந்திருக்கோம். முன்னாடி சொன்னால் நான் பிட்ஸ் அண்ட் பீசஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருந்தா தான் இனிமேல் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும். அதேமாதிரி வரக்கூடிய ஸ்லைட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரியும். அப்போ தான் நீங்கள் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த விசா வந்து ஒரு பாயிண்ட் பேஸ்ட் விசா. அதான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஏஜை வச்சு, உங்கள் எஜுகேஷன் வச்சு, அப்புறம் உங்களோட குவாலிஃபிகேஷன், ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் வச்சு, உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு, அப்புறம் டைஸ் டு ஜெர்மன் அப்படின்னா உங்களோட ஜெர்மனில் யாராவது ரிலேஷன்ஸ் உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு கூட கொஞ்சம் வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விசா வந்து உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அதெல்லாமே வந்து அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் வந்து ஃபுல் டைம் ஜாப் எதுவுமே இல்லாமல் தான் நீங்கள் வந்து ஜெர்மனிக்குள்ளே வரீங்க. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட்டு, 20 ஹவர்ஸ் வந்து அவங்களே வந்து நீங்கள் ஜெர்மனியில் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் வந்து நீங்கள் 1000 யூரோஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் போனீங்க அப்படின்னா உங்களோட டெய்லி எக்ஸ்பென்சஸை வந்து சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வந்து நீங்கள் அங்கே ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் பார்ட் டைமில் போனீங்கன்னா 20 மணி நேரத்துக்கு நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து 1000 யூரோஸ் அது கைக்கு வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நோட்னு சொல்லி போட்டிருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கும்போதோ இல்லை வேறு கண்ட்ரியில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்து செக்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் ஜெர்மனி ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ஜெர்மன் பிளாக்டு அக்கௌண்ட் வந்து தேவை கிடையாது. நீங்கள் வந்து ஃபண்ட் ப்ரூஃப்ஸ் எதுவும் காமிக்க தேவை கிடையாது. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ஸ்பௌஸோ இல்லை பார்ட்னரோ கூட வந்து பார்த்தீங்கன்னா, இமீடியட்டாக உங்கள் கூட ட்ராவல் பண்ணலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு மூலயமா. அடுத்தது நீங்களும் உங்கள் ஸ்பௌஸும் சேர்ந்தே வந்து அரௌண்ட் 2000 பர் மந்த் வந்து பார்ட் டைமில் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ஜாப் வந்து கண்டுபிடிச்சி அதில் வந்து செட்டில் ஆகிற வரைக்கும். ஸோ அடுத்த ஸ்லைட் பார்த்தீங்க அப்படின்னா, ஜாப் சீக்கர் விசா வெர்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு. ஸோ ஜாப் சீக்கர் விசா அப்படின்னா என்ன அப்படின்றத நான் டீட்டெயில்டாக வந்து இன்னொரு வீடியோ நான் முன்னாடியே போட்டிருக்கேன், ஜெர்மனி வீடியோ. ஸோ அதை வந்து நான் கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணா அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ இப்போ ஜாப் சீக்கர் விசா அப்படின்னா என்னென்னு ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்காக. ஜாப் சீக்கர் விசா அப்படின்னா நீங்கள் வந்து இருக்கக்கூடிய கண்ட்ரி, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இந்தியாவிலேருந்து ஜாப் சீக்கர் விசா மூலிமா ஜெர்மனி போயிடலாம். ஜெர்மனி போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணி நீங்கள் ஜாப் தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஃபுல் டைம் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி அந்த உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வாங்கி நீங்கள் வந்து வேலைக்கு போவீங்க. ஸோ இருக்கக்கூடிய கண்ட்ரியை விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணி நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணி நீங்கள் ஜாப் தேடி நீங்கள் ஜாப் செக்யூர் பண்ணுறீங்க. ஸோ அதுதான் பேசிக்காக ஜாப் சீக்கர் விசா. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சர்டன் பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து செக்யூர் பண்ணுறீங்க. அந்த பாயிண்ட் செக்யூர் பண்ணி உங்களுக்கு விசா கிடைக்குது. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் பார்ட் டைம் ஜாப் நீங்கள் வேலை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபுல் டைம் ஜாபுக்கு வந்து நீங்கள் தேடலாம். பட் ஜாப் சீக்கர் விசாவில் நீங்கள் பார்ட் டைம் ஜாப் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஃபுல் டைம் ஜாபுக்கு தான் நீங்கள் தேடிட்டே இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் அலௌடு கிடையாது ஜாப் சீக்கர் விசாவில். பட் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. 20 ஹவர்ஸ் நீங்கள் பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கலாம், உங்களோட ஃபுல் டைம் ஜாப் நீங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும். அடுத்தது இன்னொன்று, இந்த ஜாப் சீக்கர் விசா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பிளாக்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். மினிமம் ஆஃப் 5604 யூரோஸ் நீங்கள் வந்து 6 மந்த்ஸுக்கு நீங்கள் வந்து செக்யூர் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதை தான் அந்த பாயிண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் உங்களோட யூஸுக்கு வந்து நீங்கள் அங்கே வந்து அவங்களோட சர்வை பண்ணிக்க முடியும். ஏன்னா நீங்கள் வந்து அங்கே ஜாப் போகிறது இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து முன்னாடியே சேவிங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதிலேருந்து தான் நீங்கள் வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கார்டில் நீங்கள் அங்கே பார்ட் டைம் ஜாப் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் வந்துட்டு அங்கே வேலை செஞ்சுட்டு அந்த
அமௌண்ட்டை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க போகிறீங்க உங்கள் சர்வைவலுக்கு அங்கே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் சீக்கர் வீசாவில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். பட் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டில் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். ஸோ அடுத்தது ஜாப் சீக்கர் வீசாவோட ஆப்பர்ச்சுனிட்டி கார்டில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத இந்த ஸ்லைடில் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியராக மாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம் ஜாப் சீக்கர் வீசாவோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு. ஏன்னா வந்து இது பாயிண்ட் பேஸு. ஸோ அந்த பாயிண்ட் பேஸை பற்றி நான் டீட்டெயில்டாக இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்ஸ் கழிச்சு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட் டைம் ஜாப் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரிலேருந்து நீங்கள் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளாக்ட் அக்கௌண்ட் வந்து தேவைப்படாது ஜெர்மனியில். நீங்கள் வந்து எந்த ஃபண்ட்ஸும் காமிக்க தேவை கிடையாது. ஒன்று உங்கள்கிட்ட வந்து பார்ட் டைம் ஜாப் ஆஃபர் இருந்துச்சுன்னா உங்கள் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு தேவை கிடையாது. அதாவது ஃபண்டிங்ஸ் வந்து இங்கே காமிக்க தேவை கிடையாது. அது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்லைடில். ஸோ அடுத்தது பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில பாயிண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்க மாதிரி இருக்கும். எதுக்காக அப்படி ரிப்பீட்டடாக வருது அப்படின்னா இதெல்லாம் சில கோல்டன் பாயிண்ட்ஸ். உங்களோட மைண்டில் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்றக்காக திருப்பி திருப்பி அந்த பாயிண்ட்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாமல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றக்காக தான் நான் வந்து திருப்பி திருப்பி அந்த பாயிண்ட்ஸ்லாம் ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு சூப்பரான பாயிண்ட். ஏன்னா வந்து இயூவில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து இவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க கிடையாது. அதாவது யூரோப் கான்டினென்ட்டில் இருக்கவங்க யாருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இயூவில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 29 கண்ட்ரீஸ்க்கு மேலேயே இருக்குது. ஸோ அந்த 29 கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா யாருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுக்கு வந்து அவங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ வந்து காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி இந்த விசாவுக்கு. அடுத்தது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் பாயிண்ட் பேஸ் தான். ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து போகலாம். அதுவும் வந்து பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். நான் இன்னும் 2-3 ஸ்லைட் கழித்து நான் சொல்கிறேன் அது என்ன பாயிண்ட்ஸ் என்ன விஷயம் அப்படின்ற அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 வருஷம் இருந்ததுன்னா மட்டும் போதும் இந்த விசாக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது முன்னாடியே சொன்னேன் நீங்கள் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் அங்கே போயிட்டு நீங்கள் வேலை பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்களோட ஃபுல் டைம் ஜாப் கிடைக்கிற வரைக்கும். அடுத்தது அதை சொன்னேன் 20 ஹவர்ஸ் நீங்கள் வேலை பார்த்துக்கலாம். அதுதான் அடுத்த பாயிண்ட். அடுத்தது மினிமம் ஆஃப் 1000 யூரோஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் பர் மந்த் நீங்கள் பார்ட் டைமில். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது ஸ்கில் ஷார்ட்டேஜஸ் இன் ஜெர்மனி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக ஒரு 10 செக்டாரில் வந்து எப்போயுமே வந்து ஷார்ட்டேஜஸ் இருக்குது. அதில் மெயினாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் செக்டார் தான். ஸோ அதில் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ், ஃபார்மசிஸ்ட், நர்சஸ், கேர் கிவர்ஸ் அண்ட் சைல்ட் கேரர்ஸ் இவங்க வந்து ஃபஸ்ட் லிஸ்ட் வராங்க டிமாண்ட் லிஸ்ட்டில். ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஜெர்மனியில் கொட்டி கிடக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வீசா மூலிமா நிறையா சான்ஸ் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நிறையா பேர் வந்து நம்ம சேனல்லையே பார்த்தீங்கன்னா ட்ரக் டிரைவர்ஸ் நிறையா பேர் வந்து நம்ம கமெண்ட்ஸில் கேட்டுட்ருந்தீங்க. இந்த மாதிரி வந்து நான் மிடில் ஈஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ வந்து நான் யூரோப்புக்கு வந்து சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ப்ராசஸ் என்ன ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க. ஸோ இந்த ஜெர்மனி வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரக் டிரைவர்ஸ்க்கு. ஏன்னா 2023 பார்த்தீங்கன்னா மேஜர் ஜாப் டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் தான் இருந்திருக்கு. ஸோ ட்ரக் டிரைவர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 1 ஜூன் 2024 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த செக்டார் பார்க்கலாம். அடுத்தது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் ஐடி செக்டார். அதில் எப்போயுமே டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், அதுக்கப்புறம் ஏஐ ப்ரொஃபஷனல்ஸ், அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், அப்புறம் வந்து சைபர் செக்யூரிட்டி ஜாப்ஸ். இது வந்து எப்போயுமே வந்து ஐடி நம்ம சொல்லவே தேவை கிடையாது. ஐடி எந்த யூரோப் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நிறைய வேகன்சிஸ் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செக்டார் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச செக்டார். ஏன்னா அதர் செக்டார்ஸ் அப்படிங்க பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் ஜெர்மனியோட ஹார்ட்னு சொல்லலாம். ஸோ ஆட்டோமொபைலுக்கு கண்டிப்பாக ஓப்பனாக நிறைய ஜாப்ஸ் இருக்கும் ஆட்டோமொபைல் செக்டார். அப்புறம் மெக்கானிக்கல், ஸோ சேம் ஹார்ட் ஆஃப் ஜெர்மனி. ஸோ வந்து இதுலேயும் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்க கைஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜெர்மனி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். அதே மாதிரி நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் கைஸ் வந்து எனக்கு நிறையா பேர் மெயில் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இந்த மாதிரி வந்து நிறைய ஐடி செக்டர்ஸ்க்கு மட்டும் தான் நீங்கள் சொல்கிறீங்க. மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட்டோமொபைல், அதுக்கப்புறம் மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்கள் வந்து நிறைய சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் போடுறேன். பட் யூரோப்பில் பொறுத்த வரைக்குமே நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன் நமக்குன்னு சொல்கிறேன்னா நானும் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். ஸோ நான் வந்து லண்டனில் இங்கிலாண்டில் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக நான் வந்து
இங்கிலாண்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனால் இயூலையும் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் கீப் ஆன் ட்ரைங், அதுதான் சொல்ல முடியும். மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் கீப் ஆன் ட்ரைங். கண்டிப்பாக வந்து ஒரு நாள் நீங்களும் சக்சீட் ஆவீங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஐடி பீப்புள். ஸோ வந்து நமக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது கெமிக்கல் இன்ஜினியர்ஸ். ஸோ அதர் செக்டரில் இவங்களுக்கும் இருக்குது. அடுத்தது நிறையா சேல்ஸ் ஜாப்ஸ், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப்ஸ், அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் எஜுகேஷ்னல் ஃபீல்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து 10 டிமாண்டட் செக்டர்ஸ். அடுத்தது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் அண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்க்கலாம் இந்த வீசாக்கு. ஃபஸ்ட் வந்து லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து எழுதியிருக்கணும். இதில் வந்து A1 லெவல் ஜெர்மன் வந்து தெரிஞ்சிருந்ததுன்னா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து B2 லெவல் இங்கிலீஷ், அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிகிரிக்கு ஈக்குவல். நம்ம டிகிரி முடிச்சிருந்தோம்னாலே நம்ம B2 இங்கிலீஷ் தான். ஸோ வந்து அது இல்லைனா இது எதுலையாச்சும் ஒன்றில் நீங்கள் வந்து லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ வந்து இங்கிலீஷில் தான் வந்து நிறைய பேர் எடுத்திருப்பீங்க. ஸோ IELTS வந்து நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ IELTS வந்து நிறைய பேர் எழுதியிருப்பீங்க. ஸோ அதில் வந்து பேண்ட் 6 வந்து நீங்கள் வாங்கினீங்கனாலே போதும். அப்படி இல்லைனா டெஸ்டாஃப் இல்லைனா வந்து டோஃபல், இந்த 2 கூட வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த இங்கிலீஷ் டெஸ்ட்ஸில் வந்து எதுலையாச்சும் ஒன்றில் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஜெர்மன் லாங்குவேஜில் A1 வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். கிளியர் பண்ணிங்கன்னா தான் எலிஜிபிலிட்டி. அடுத்தது ஃபண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னேன் ஃபண்ட்ஸ் டு சப்போர்ட். ஸோ நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து போகும்போது வந்து நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாப் செக்யூர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபண்ட்ஸ் வந்து காமிக்க தேவை கிடையாது. அப்படி நீங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து ட்ரை பண்ணியும் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11,208 யூரோஸ் வந்து நீங்கள் வந்து பிளாக்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டாகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து உங்களுக்கு செலவாகக்கூடிய அமௌண்ட். ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயாகணும். அதாவது இந்த பிளாக்ட் அக்கௌண்ட்டில் போட்டாகணும். இது ஏன் அப்படின்னா நமக்கு வந்து பார்ட் டைம் ஜாப் கிடைக்கல. ஸோ நம்ம அங்கேயே பார்த்துக்கிறதுக்கு நமக்கு வந்து அமௌண்ட் தேவை. ஸோ இந்த அமௌண்ட் வந்து தேவை நமக்கு வந்து பார்ட் டைம் ஜாப் கிடைக்கல அப்படின்னா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டி வந்து ரெகனைஸ்ட் ஆகிருக்கும் இந்த ANARINல. ஸோ இதில் கண்டிப்பாக இந்தியாவில் இருக்க மேக்ஸிமம் ஆஃப் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டி வந்து இதில் ரெகனைஸ் ஆகிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை வெப்சைட்டில் போய்ட்டு. இதை ஜஸ்ட் டைப் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ உங்கள் காலேஜ் பேரை போட்டு டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த டிகிரி வந்து இந்த காலேஜில் ஜெர்மனி இதுக்கு வந்து ரெக்கக்னைஸ்டா அப்படின்ட்டு தெரியும். ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்தோட இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு விஷயம். ஸோ பாயிண்ட்ஸு. ஸோ இந்த பாயிண்ட்ஸை பற்றி தான் நான் பார்க்க போகிறேன். முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் பாயிண்ட் பேஸ்டு வீசா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாயிண்ட்ஸை பற்றி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட் வரைக்கும் தராங்க. 1லேருந்து 6 பாயிண்ட் வரைக்கும் தராங்க. ஸோ இதுவே வந்து உங்களோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்தது ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 34க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா 34 அண்ட் 34க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 35லேருந்து 39க்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டே இன் ஜெர்மன். ஸோ முன்னாடி நீங்கள் வந்து ஜெர்மனில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் வந்து வேலை செஞ்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் தராங்க. இது வந்து நீங்கள் வந்து டூரிஸ்ட்டாவோ இல்லை வந்து வேறு ஏதாவது விஷயத்துக்காக போயிருந்தீங்க அப்படின்னா கிடையாது. பிஸ்னஸ்க்கோ அந்த மாதிரிலாம் போயிருந்தீங்கன்னா கிடையாது. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 6 மாதத்தில் ஜெர்மனில் முன்னாடியே அதுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. அடுத்தது ஸ்பவ். ஸோ உங்கள் ஸ்பவ்வும் வந்து இந்த எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸையும் வந்து அவங்களும் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுக்கு அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த 6 கேட்டகரிஸில் நீங்கள் வந்து 6 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிங்கனாலே போதுமானது. ஸோ யூ ஜஸ்ட் நீட் 6 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த 6 பாயிண்ட் இருந்துச்சுனாலே நீங்கள் வந்து எலிஜிபிள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு வீசா வந்து கிடைக்கிறதுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ பாயிண்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் 6 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது எப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1st of June 2024 வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாப் ஆஃபர் எதுவும் தேவை கிடையாது. இந்த வீசா வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வேலிட். இது வந்து ஜாப் சீக்கருக்கும் இதுவும் வந்து ஒரே மாதிரி தான். பட் ஆனால் இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை விட. அப்புறம் இன்னொன்று மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு EUவில் இருக்க பீப்புளோட தலையீடு வந்து இருக்காது. ஸோ அவங்க வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான சைன். அடுத்தது ஸ்டெப்ஸ் டு அப்ளை. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் ரெடி பண்ணணும். ஸோ அந்த விஷயங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களையவே நீங்கள் வந்து இதுக்கு தயார்படுத்திக்கணும். அதே மாதிரி வந்து அந்த ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் மீட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்தது உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லாங்குவேஜ் டெஸ்ட் நீங்கள் முன்னாடியே ஐஎல்டிஎஸ் எழுதியிருந்தீங்க அப்படின்னா வந்து மினிமம் ஆஃப் 6 பேண்ட் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும் ஈச்சில் எல்லாத்துலேயுமே. அதாவது ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் 3லையுமே வந்து நீங்கள் 6 பேண்ட் எடுத்துருக்கணும். அப்புறம் மீதி ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஜெர்மன் லாங்குவேஜ் A1 நினைக்கிறேன். ஸோ A1 வந்து நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பார்ட்னரோ இல்லை வந்து ஸ்பவ்வும் வந்து உங்கள் கூட ட்ராவல் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களோட டாக்குமெண்ட்ஸும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க அப்ளை பண்ணுறப்ப. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்கான்னு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் வந்து ஜெர்மன் ஃபார்மேட்டில் வந்து உங்களோட சிவி அண்ட் கவர் லெட்டர் 2மே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி என்னென்ன கம்பெனிஸ் வந்து ஜெர்மனில் இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போட போகிறீங்க, உங்களோட ரெஸ்யூமே வந்து அனுப்ப போகிறீங்க அப்படின்றது எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்டெப்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தது இந்த 20 ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க இல்லையா பார்ட் டைம், அந்த ஜாபை வந்து நீங்கள் இந்தியாவில் இருக்கும்போதே நீங்கள் செக்யூர் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பிளாக்ட் அக்கௌண்ட் வந்து தேவைப்படாது. இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபண்ட்ஸ் காமிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுங்கள். அதாவது வந்து எங்கே நீங்கள் வந்து ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும். ஸோ எங்கே போயிட்டு நீங்கள் வந்து அங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க, ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் எங்கே போயிட்டு எந்த சிட்டியில் நான் இருந்தால் அங்கே பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குது, ஸோ எங்கே நான் வேலைக்கு போகலாம் பார்ட் டைமில், ஸோ யாருக்கு அப்ளை பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேதர் பண்ணுங்கள். அடுத்தது இந்த லிங்க்டின் ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட நெட்ஒர்க்கை ஸ்டார்ட் பில்ட் பண்ணுங்கள். உங்களோட செக்டாரில் இருக்க பர்சன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கனெக்ஷன்ஸ் கொடுங்க, ஜெர்மனியில் இருக்கவங்களுக்கு. ஸோ அப்போ வந்து உங்களோட நெட்ஒர்க் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அவங்ககிட்ட வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த இடத்துல வந்து என்ன மாதிரி வேலை இருக்கும், ஸோ என்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி சப்போஸ் அவங்க கம்பெனியில் உங்களுக்கு வந்து ஆஃபர் இருந்துச்சுன்னா அவங்க அதை கூட சொல்லுவாங்க. ஸோ அதனால இன்னும் நெட்ஒர்க் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும். ஸோ லிங்க்டின்னை வந்து அந்த ப்ரொஃபைலை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜென்ட்ஸ் எல்லாம் யாரும் தேவைப்பட மாட்டாங்க. உங்களுக்கு வந்து வீசா அப்ளை பண்ணுறதுக்கு அது வந்து சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ அதை வந்து இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு இருக்கு இல்லைங்களா, அந்த வெப்சைட்டோட லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி விஎஃப்எஸ் குளோபல் அவங்களோட லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஒரு கஷ்டமான விஷயமாலாம் இருக்காது. ஸோ அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து அதுவே போயிட்டுருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேட்சப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஜெர்மனோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டை பற்றி வந்து ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என்னோட மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுக்கு மெயிலும் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ரெண்டுக்குமே வந்து சீக்கிரமாக ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு இன்னும் 20 days தான் வந்து அப்ராக்சிமேட்லி இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து எஃபோர்ட் போட்டு ஜெர்மன் பற்றி வந்து நீங்கள் ஏதாவது குவரிஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பாய்.